தப்ப இந்த கிளாஸ்லயே நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். ரைட், ஐ வில் டூ திஸ் ரைட் நவ். ரைட், ரைட்னா என்ன எல்லாருக்கும் தெரியுமில்ல? யா, இப்ப எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்ப சொல்லுங்க. எனக்கு வந்து எனக்கு கரெக்டா ஒரு ஆளு சொல்லுமே, ஐ ரைட் எ லெட்டர். என்ன சொல்லு? I write a letter. இப்ப சொல்லு, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். கரெக்டா சொல்லணும். I am writing a letter. அடுத்ததும் கரெக்டா சொல்லணும். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். I have written a letter. இப்ப ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். இதுல உள்ள எல்லா சேஞ்சும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒண்ணு விடாம பார்க்க போறோம். ஒரே மணி நேரத்துல ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இது. ஆனா வேற மாதிரி பார்க்க போறோம் இன்னைக்கு. இதுக்கு என்ன, அது கடைசி இதுக்கு. I have been writing a letter. தடுமாறிட கூடாது, கரெக்டா அடிக்கணும். ஓகே, வெரி நைஸ். இப்ப இதை எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு அடுத்த 4 பார்ப்போம். இது எழுதி குயிக்கா எழுதிக்கிறீங்களா? அது எழுதிக்கிறது பாருங்க. எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதி இருக்கிறேன், எழுதுகிறேன் சொல்றப்ப மைண்ட்ல சொல்லிக்கிட்டே எழுதுங்க. தமிழ் புரியுதா, தமிழ் புரியுதான்னு நம்ம பார்க்கணும். சொல்லிட்டே குயிக்கா பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்கோம். நீங்க அந்த பெரிய டேபிள் ஃபார்மேஷன் பண்ண போறோம் எல்லாம். நீங்க அப்படியே 1 மணி நேரம் எழுதணும், பேசணும், படிக்கணும். சக்கரை முடிச்சோட சொல்லணும். ரொம்ப நேரம் எழுதக்கூடாது இதுக்கு. தெரிஞ்சதுல கடற்கடன்னு எனக்கு ஃபாஸ்டா எழுதலாமே. அப்படியே அப்படியே எப்ப கேட்டாலும் சொல்லணும். அப்படியே எங்க போனாலும் சொல்லணும்.